வெல்கம் டு பிரைட் கோச்சிங் சென்டர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரைம் டெஸ்ட் சீரிஸ் 19வது டெஸ்ட். ஓகேவா? டிஎன் யூஎஸ்ஆர்பி பிசிஎஸ்ஐ ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற சைக்காலஜி உளவியல் டெஸ்ட். இதுவரை நம்ம உளவியல் டெஸ்ட்ல டெய்லி 20 கொஸ்டின் நம்ம பிடிஎஃப் போட்டுருந்துருப்போம் டெலகிராம்ல. இனிமேட் நம்ம இந்த கொஸ்டினை 10 குறைச்சிருக்கோம். ஓகேவா? ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்சுவலா எனக்காக தான் குறைச்சிருந்திருக்கேன். ஏன் அப்படின்னா ஆஃப்லைன் டெஸ்ட், ஆஃப்லைன்ல இருக்கிற கிளாஸையும் பார்க்கணும், பிளஸ் ஆன்லைன்ல டெஸ்ட் போது அவங்களையும் பார்க்க வேண்டியதா இருக்குது, பிளஸ் யூடியூப்ல இருக்க உங்களையும் பார்க்க வேண்டியதா இருக்குது. மூணையும் பண்ணும்போது எனக்கு டைம் மேனேஜ்மெண்ட் சரியா பண்ண முடியல. அதனால ஒரு சில நாள்ல டெஸ்ட் போட முடியாம போயிருது. ஓகேவா? நீங்க கிரைம் டெஸ்ட் ஏன் மிஸ் ஆகுதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. அதனால டெய்லி கண்டினியூஸா போடணுன்றதுக்காக டைமை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றதா கம்மியாயிருச்சு. இப்ப டெய்லி அரை மணி நேரம் 40 நிமிஷம் மாதிரி டெஸ்ட் டைம் போயிட்டே இருந்துச்சு. அதை கம்மி பண்ணி ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள சுருக்கிடலாம். அப்ப நம்ம டைம் நிறைய கிடைக்குன்ற மாதிரி எனக்கும் கொஸ்டின் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குன்றனால டைமை கொஞ்சம் கொஸ்டினை கொஞ்சம் சுருக்கிட்டேன். ஓகேவா? கோச் அந்த இது இப்போதைக்கு எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. நோட்டிபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு 20 கொஸ்டின் இல்லைன்னா 25 கொஸ்டின் நான் உங்களுக்கு கொடுக்க பாக்குறேன். ஓகேவா? நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு பிறகு அது வேற நீங்க 10 இப்போதைக்கு ஓரளவு பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் மீதி இருக்கிற ஒர்க்கையும் முடிச்சுடுவேன். அந்த கொஸ்டின் எடுக்கிற எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் அப்படின்னா நானும் ஃப்ரீயா நோட்டிபிகேஷன் வந்ததுல இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இதுல இறங்கிடலாம். ஓகேவா? சரி, நம்ம இப்ப உளவியல் டெஸ்ட் கிரைம் டெஸ்ட் சீரிஸ் 19 பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகேவா? லாப நஷ்டம். இந்த லாப நஷ்டம் கொஸ்டின் எப்படி ஈஸியா போறேன்னு பாருங்க. பாக்ஸ் மெத்தட்ன்ற ஒரு மெத்தட் தெரிஞ்சது அப்படின்னா செம்ம ஈஸியா போடலாம். ஓகேவா? ஆல்ரெடி நீங்க சால்வ் பண்ணி பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்பதான் கொஸ்டின் பாக்குறோன்றவங்க டெலகிராம்ல பிடிஎஃப் போட்டுருந்துருப்போம். டெலகிராம் சேனல் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதை பார்த்து நீங்க ஜாயின் பண்ணி அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் அடிச்சு பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு கடைக்காக ஒரு இயந்திரத்தை 4800க்கு விற்ற பிறகு 20% இழப்பை அடைகிறார். இழப்பு, அதாவது நஷ்டம் அடைகிறார்னு சொல்லியிருக்காங்க. எப்ப 4800க்கு வித்தா 20% இழப்பு வருது. அப்ப 20% இழப்புனா நமக்கு என்னன்னா 80% எடுத்துக்கணும். லாபம் கேட்டாங்கன்னா 100ல இருந்து 20 கூட்டணும், 120 சொல்லணும். நஷ்டம்னு இருந்துச்சுன்னா 100ல இருந்து 20 கழிச்சு 80 சொல்லணும். அப்ப அந்த 80% தான் எவ்வளவுன்னு பார்த்தோன்னா 4800 அப்படின்னு சொல்றாங்க. 20% இழப்புல 4800 விற்கிறாங்க. 100ல இருந்து 20% இழப்புனா 80 ஆயிடுச்சு. 80% தான் 4800. அவன் என்ன கேட்கறான்? 20% லாபம் பெற கடைக்காரர் அந்த எந்திரத்தை எந்த இதை விற்கணும்னு கேட்கிறான். 20% லாபம்னா 120ன்னு வச்சுக்கணும். 120 லாபம் பெற எந்த இதுல விற்கிறான், அவ்வளவுதான். எந்த அமௌண்ட்ல விற்பான். இந்த பாக்ஸ் சால்வ் பண்ணா ஆன்சர். பாக்ஸ் மெத்தட்ன்றது என்ன அப்படின்னா மேல இருக்கிற நம்பர் எல்லாம் டிவைட் பண்ணிக்கலாம். நான் கோடு போட்டிருக்கிற நம்பர் எல்லாம் டிவைட் பண்ண 80 120 டிவைட் பண்ணிக்கலாம். 80 4800 டிவைட் பண்ணிக்கலாம். 120 ஆப்போசிட் போனா மல்டிபிளிகேஷன் பண்ணணும். இங்க இருந்து ஆப்போசிட் போனா மல்டிபிளிகேஷன் பண்ணணும். அவ்வளவுதான். ஓகேவா? சரி, மல்டிபிளிகேஷன் இப்ப டிவைட் பண்ணலாமா? 0 0 கேன்சல். 8 அடி 1 8 8 6 8 48. இந்த 0 அப்படியே போட போறேன். இப்ப மீதி என்ன இருக்கு? 120 60 தான் இருக்கு. அப்படியே ஆப்போசிட்ல போகும்போது என்ன செய்யணும்? மல்டிபிளிகேஷன் பண்ணணும்னு சொன்னா 120 × 60 மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் வரும். 12 6 எவ்வளவு அப்படின்னா 72. இந்த 2 0 அப்படியே போட போற. ஆன்சர் 7200. ஓகேவா? ஆன்சர் 7200. டி ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் டி ஆப்ஷன். பாக்ஸ் கொஸ்டின்ல போட்டா அழகா ஆன்சர் வந்துடும். வேற எதுல போட்டாலும் சுத்திட்டே இருக்க வேண்டியதான். ஓகேவா? சரி, அடுத்து ரெண்டாவது கொஸ்டின். 1 முதல் 50 வரை உள்ள மொத்த பகா எண்களின் எண்ணிக்கை என்ன? இந்த பகா எண்கள் கொஸ்டின் நான் ஆல்ரெடியே சொல்லியிருக்கேன். 1 முதல் 100 வரை உள்ள பகா எண்களின் எண்ணிக்கை 25. 1 முதல் 100 வரை உள்ள பகா எண்களின் எண்ணிக்கை 25. பகா எண்களிலே வரும் இரட்டைப்படை எண் எது அப்படின்னு கேட்டா 2. பகா எண்களிலே வரும் இரட்டைப்படை எண் 2. அடுத்து 1 முதல் 50 வரை உள்ள பகா எண்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டா 15. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா 15. 1 முதல் 15 வரை உள்ள எண்களின் பகா எண்கள் என்னோட எண்ணிக்கை என்னன்னு கேட்டா 15. ஓகேவா? பகா எண்களிலே வரும் இரட்டைப்படை எண் 2. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, அடுத்து 1 என்பது பகு எண்ணும் அல்ல பகா எண்ணும் அல்ல. இதெல்லாம் கேள்வி கேட்பாங்க. 1 என்பது பகு எண்ணும் அல்ல பகா எண்ணும் அல்ல. 0வுக்கு தலைகிலி கிடையாது. 0வுக்கு தலைகிலி என்னன்னு கேட்டாங்க ஒரு கொஸ்டின்ல. 0 1 இன்ஃபினிட்டிவ் எதுவும் இல்லைன்றலாம் கொடுத்துருந்தாங்க. 0வுக்கு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆன்சர் என்னன்னு பண்ணா 0வுக்கு தலைகிலி கிடையாதுன்றதா ஆன்சர். 1 கிடையாது, 0 கிடையாது, இன்ஃபினிட்டி கிடையாது. இன்ஃபினிட்டி எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. இன்ஃபினிட்டி கிடையாது. ஓகேவா? இது நமக்கு ப்ரீவியஸ்ல கேட்ட கொஸ்டின். 0வின் தலைகிலி கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோ, 0விற்கு தலைகிலி கிடையாது. சரி, அடுத்த கேள்வி. இது ரெண்டாவது கொஸ்டின். அடுத்து 3. ஒரு நகரத்தின் தற்போதைய மக்கள் தொகை 50,000. நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுதோறும் 4% இன்க்ரீஸ் ஆகுது. புதிய மக்கள் தொகை என்னவாக இருக்கும்? 2 ஆண்டுக்கு பிறகு மக்கள் தொகை என்னவாக இருக்கும் கேட்கிறான். மக்கள் தொகை கொஸ்டினால நீ எதுல போடணும்னா தனி வட்டியா கூட்டு வட்டியா கேட்டா கூட்டு வட்டியில போடணும். இப்போ 2 வருடம் கழித்துன்னு கேட்கிறான். அப்ப நீ என்ன ஃபார்முலால போடலாம்? கூட்டு வட்டினா 2:1ல போடலாமா? 4% அந்த மொத்த தொகை மக்கள் தொகை எவ்வளவு? 50,000. 4% எடுக்கலாமா?
2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 1%. 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 1%. அந்த 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சு 4ஆல பெருக்குனா 4%. அப்ப 4 × 5 500 எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 2000. 4 × 500 2000. 2000க்கு 4% எவ்வளோ? 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 20. 20 × 4 80 ஆன்சர். இப்ப இதை மல்டிப்ளை பண்ணி கூட்ட போறோம், அவ்வளவுதான். 2000 × 2 4000. 4000 பிளஸ் ஒரு 80 4080. 4080 மக்கள் தொகை கூடி இருக்கும் 2 வருஷத்துல. நீ அந்த அசலோட சேர்த்து சொல்லணும். அதாவது இந்த மொத்த ஆரம்பத்துல இருந்த மக்கள் தொகையில கூட்டி சொல்ல போற. 50000 பிளஸ் 4080 54080. ஆன்சர் 54080 ஆன்சரா இருக்கும். டி ஆப்ஷன்ல இருக்கு. புரியுதா? கூட்டு வட்டியில அழகா போயிடலாம். நான் கூட்டு வட்டி ஆல்ரெடி ஃபார்முலா எப்படி எடுக்கணும்னு எடுத்திருக்கேன். இந்த 2 புதுசா பாக்குறவங்களுக்கு கூட்டு வட்டினே ஒரு மெத்தட் நம்ம எடுத்துருவோம் வீடியோல. அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியும். 2 வருஷம்னா 2-1, 3 வருஷம்னா 3-3-1, 4 வருஷம்னா 4-6-4-1. அந்த மெத்தட்ல ஃபார்முலா போட்டதான் ஆன்சர் வரும். ஓகேவா? பர்சன்டேஜ் எடுக்கிறது இன்னும் நான் வீடியோ போடல, நான் அதை போட்டுறேன் சீக்கிரமாவே. ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின். இது 3வது கொஸ்டின். அடுத்து 4வது கொஸ்டின். பகடைக்கு எதிர்ப்பக்கம் எதிரெதிர் பக்கங்கள் அமைறதுக்கு என்னென்னலாம் எதிரெதிர் பக்கங்கள் அமையும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்கான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் டயக்ராம் பாக்குறேன். இந்த டயக்ராம் நல்லா பாரு. இதோட ஃபார்மேட் என்ன அப்படின்னா, இந்த சியோட எதிர்ப்பக்கம் என்னவா இருக்கும்னா, அது கூட என்னெல்லாம் டச்சா இருக்கும் அந்த மாதிரி எதிர்ப்பக்கமா வராது. டச் ஆகாம அடுத்த டிஜிட் என்ன இருக்கோ அதை எதிர்ப்பக்கமா போடணும். சியோட எதிர்ப்பக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, டி வராது, ஏன்னா டி டச் ஆயிடுச்சு. ஓகேவா? ஈயும் வராது, ஈயும் டச் ஆயிடுச்சு. அடுத்த லெட்டர் என்னவா இருக்கு? பி இருக்கு. அப்ப சியோட எதிர்ப்பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பி. ஓகேவா? அடுத்து சியோட எதிர்ப்பக்கம் என்னவா இருக்குது? பி இருக்கு. அடுத்த லெட்டர் என்னன்னு எடுத்துக்கலாம்? நீ ஈ எடுத்துக்கலாம். ஈயோட எதிர்ப்பக்கம் என்ன? டி டச்சா இருக்கு, பி டச்சா இருக்கு. அப்ப ஏ டச் ஆகலையா? அப்ப ஏ ஓட எதிர்ப்பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இ. ஏ ஓட எதிர்ப்பக்கம் இ. மீதி டி ஓட எதிர்ப்பக்கம் என்னன்னு கேட்டா எஃப். டி ஓட எதிர்ப்பக்கம் எஃப். இதுதான் இதுல இருக்கிறதா ஆன்சரா இருக்கும். சிபி இல்லைன்னா பிசின்னு இருக்கும். சிபி இங்க பேர் பியும் சியும் தனித்தனியா இருக்கு, அதனால வராது. சிபி எதிர்ப்பக்கம் ஒரே ஜோடியில இருக்கும். இங்கேயும் பிசி தனியா இருக்குது, வராது. பியும் சியும் தனியா இருக்குது, வராது. இங்க பாரு பிசி சேர்ந்துருக்கா. அடுத்து என்ன பார்த்தோம்? டிஎஃப் இங்க இருக்கா. ஏஇ இங்க பாரு இஏ, அவன் ஏஇன்னு கொடுத்துருக்கான். அப்ப ஆன்சர் என்ன? டி ஆப்ஷன். அவ்வளவுதான். ஓகேவா? கூட டச்சா இருந்துச்சுன்னா அந்த பக்கம் எதிர்ப்பக்கமா வராது. ஒண்ணு விட்டு ஒண்ணு பார்க்கணும், அவ்வளவுதான். டச்சா இருக்கிறது எதிர்ப்பக்கமா வராது. சியோட எதிர்ப்பக்கம் இ கிடையாது, ஏன்னா இ டயக்ராம் நெட்டா இங்க சியோட டச் ஆயிடுச்சு. டியும் டச் ஆயிடுச்சுன்னா அது வரைய கூடாது. அது அடுத்த டிஜிட்ல என்ன இருக்குன்னு அதை எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்து சிக்கு அடுத்து என்னதான் இருக்குது? இந்த ரெண்டும் டச் ஆயிடுச்சுன்னா அதுக்கு அடுத்து என்ன இருக்குது? பி தான் இருக்குது. அப்ப சியோட எதிர்ப்பக்கம் பி, ஈயோட எதிர்ப்பக்கம் டியும் பியும் டச் ஆயிட்டு அதுக்கு அடுத்த லெட்டர் என்ன இருக்குது? ஏ இருக்குது. டியோட எதிர்ப்பக்கம் எஃப் அப்படின்னு போட்டுடலாம். ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி. இது எத்தனாவது கேள்வி? 4வது கேள்வி. ஓகேவா? அடுத்த 5. 8 மேஜைகளின் அடக்க விலையானது 5 மேஜைகளின் விற்ற விலைக்கு சமம். லாப சதவீதத்தை காண்க. எப்பொழுதும் லாப சதவீதம்னா என்ன பார்ப்போம் அப்படின்னா, லாபம் டிவைடட் பை அடக்க விலை இன்டு 100. இதுதான் நீங்க ஃபார்முலாவா பார்த்திருப்ப. லாப சதவீதம்னால இதுதான் ஃபார்முலா. ஆனா அடக்க விலையும் விற்ற விலையும் சமம்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன போடணும்னா, லாபம் டிவைடட் பை அடக்க விலை போடக்கூடாது, விற்ற விலை இன்டு 100ன்னு போடணும். புரியுதா? எப்போதும் போல டிஃபரன்ஸ் பாரு. 5க்கும் 8க்கும் வித்தியாசம் எவ்வளவு? 3. அதுதான் லாபம். டிஃபரன்ஸ் டிவைடட் பை விற்ற விலை இன்டு 100. விற்ற விலை எவ்வளவு? 5ன்னு போட்டுறாங்களா? 5 × 100. அடக்க விலையும் விற்ற விலையும் சமம்னு கேட்டுட்டாங்கன்னா ஃபார்முலா ஸ்ட்ரைட்டா அந்த மாதிரி பாத்துக்க. டிஃபரன்ஸ் டிவைடட் பை விற்ற விலை இன்டு 100 தான் ஆன்சர். ஓகேவா? 2 நம்பர் கொடுத்துருப்பான், 2 நம்பருக்கு டிஃபரன்ஸ் பாக்குற, கீழே விற்ற விலை இன்டு 100 போட்டா ஆன்சர் வந்துடும். இப்ப டிஃபரன்ஸ் எவ்வளவு? 5க்கும் 8க்கும் வித்தியாசம் 3. கீழே விற்ற விலை 5 × 100. 5 அடி 25 100. 20 × 3 60% ஆன்சர். 60% எங்க இருக்கு? ஏ ஆப்ஷன்ல இருக்கா? அப்ப 5வது क्वेश्चन ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா ஏ ஆப்ஷன். ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி. 6வது கேள்வி. ஓகேவா? ஒரு மிகச் சிறிய எண்ணில் 3 அதிகரிக்கப்படும் போது 27, 35, 25, 21 வகுப்படுகிறது. அந்த மிகச் சிறிய எண் எது அப்படின்னு கேட்கிறான். இதுதான் அந்த சிறிய எண். இதுல 3 கூட்டு அதிகரிக்கும் போது அப்படின்னு சொல்லியிருக்கான். ஃபர்ஸ்ட் இந்த டிஜிட்ல 3 கூட்டு பார்க்கலாம். 47, 28ல 3 கூட்டினா 31 மாறும். 3 கூட்டிரு எல்லா டிஜிட் கூடயும். இது கூட 3 கூட்டினா 3 17ன்றது 3 20 இருக்கும். இங்க 3 கூட்டு பார்க்கலாம். 47 25 இருக்கும். இது கூட 3 கூட்டு பார்க்கலாம். 47 28 இருக்கும். எல்லா டிஜிட் கூடயும் 3 கூட்டிட்டேன். இப்ப இந்த நம்பர்லாம் டிவைட் ஆகும்னு செக் பண்ணலாமா? இந்த 35 5ஆல 35ஆல டிவைட் ஆகணும்னா 5ஆலையும் டிவைட் ஆகணும், 7ஆலையும் டிவைட் ஆகணும். 5ஆல டிவைட் ஆகணும்னா லாஸ்ட் டிஜிட் 5ஆ இருக்கணும், இல்லைன்னா 0வா இருக்கும். 8ன்னு முடியக்கூடாது.
லாஸ்ட் ஆப்ஷன் வராது. மேல ஒண்ணுன்னு முடியக்கூடாது, 0வா இருக்கும் இல்ல 5ஆ இருக்கும். அப்பதான் அது என்னவா இருக்கும், 35ஆல டிவைட் ஆகும். ஓகேவா? அப்ப லாஸ்ட்ல டிஜிட் வராது. வேற என்ன எடுத்துக்கலாம், 27 எடுக்கலாம். 3 9 27. 9ஆல வகுப்படணும்னா என்ன கண்டிஷன், கூட்டுத்தொகை 9 மடங்கா இருக்கணும். 3ஆல வகுப்படணும்னா கூட்டுத்தொகை 3 மடங்கா இருக்கணும். கூட்டி பார்க்கலாம். 3 2 5 5 0 5. இது 5 தான் வருது. 3ஆலையும் வகுப்படாது, 9ஆலையும் வகுப்படாது. கூட்டுத்தொகை 3 இருந்துச்சுன்னா 3ஆல வகுப்படும். இங்க பார்க்கலாம், 2 5 7 7 7 14 14 4 18. அப்ப இதுதான் 18ன்றது 3ஆல வகுப்படும், 9ஆல வகுப்படும். மீதி இருக்கிற 3 ஆப்ஷன் கேன்சல் பண்ணிட்டேன். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா சி ஆப்ஷன். ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா சி ஆப்ஷன். டிவைட் அண்ட் ரூல்ல நீ போட்டு போயிடலாம். இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்பாங்க, இதுக்கு வேற வேற மெத்தட் போட்டு இருப்பாங்க. எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதே டைம் ஆகும். நீ அதை நல்லா டிவைட் அண்ட் ரூல் தெரிஞ்சிச்சு அப்படின்னா வேகமா கூட்டி சரசர நம்பர் எழுது. இதுல எது டிவைட் ஆகும், எப்படி எடுக்கிறது கண்டுபிடிச்சா டக்குன்னு எலிமினேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். 5 செகண்ட்ஸ்க்குள்ளதான் ஆகும். 5 செகண்ட்ஸ் இல்லைன்னா 10 செகண்ட்ஸ்ல ஆன்சர் போட்டுடலாம். ஓகேவா? என்ன பண்ணணும்னா பிராக்டிஸ் பண்ணணும். ஒரு 10 கொஸ்டின் 15 கொஸ்டின் அதே மாடல பிராக்டிஸ் பண்ணணும். அவ்வளவுதான். பண்ண அப்படின்னா வேகமா இப்படின்ற செகண்ட்ஸ்ல போட்டுட்டே இருக்கலாம். ஒரு மெத்தட்ல 10 கொஸ்டின், ஒரு மெத்தட்ல 10 கொஸ்டின் அப்படி பிராக்டிஸ் பண்ணாதான் அந்த மெத்தட் உங்க மைண்ட்ல நிக்கும். ஓ இப்படிதான் போல வேகமா எடுத்தாச்சு, நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்றது உனக்கு தெரியும். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் போலாமா? இது 6வது கொஸ்டின். அடுத்து 7வது கொஸ்டின் பாருங்க. என் வரிசையில் அடுத்து வரும் எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்படியே அந்த கொஸ்டின் எடுத்து எழுதிக்குவோம். 37 46 71 120. அடுத்த கொஸ்டின் என்ன? ஓகேவா? 37க்கும் 46க்கு வித்தியாசம் என்னன்னா 9. 46க்கு 71 வித்தியாசம் என்னன்னா 25. 71க்கும் 120க்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 49. அப்ப இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 3 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 7 ஸ்கொயர். அப்ப 120க்கும் இந்த நம்பருக்கு வித்தியாசம் என்னவா இருக்கும், 9 ஸ்கொயர் வித்தியாசமா இருக்கும், 81 வித்தியாசமா இருக்கும். 81 இதோட கூட்டு பார்க்கலாம். 120 ஒரு 81 201 இருக்கும். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 201. டிஃபரன்ஸ்ல ஸ்கொயர் போறாங்க. டிஃபரன்ஸ்ல ஸ்கொயர் போலாம், கியூப் போலாம், அதுல ஒற்றைப்படையன் வரா, இரட்டைப்படையன் வரா, கூடுதல் வரான். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகேவா? 7வது கொஸ்டின் ஆன்சர் டி ஆப்ஷன் 201. வித்தியாசமானதை தேர்ந்தெடுன்னு சொல்றாங்க. அதாவது குரூப் 4ல இது ஒண்ணு வித்தியாசமா இருக்குன்னு கேக்குறாங்க. ஓகேவா? எவர் ஜேக்கு அடுத்த லெட்டர் கே. ஓகேவா? ஜேக்கு அடுத்த லெட்டர் கே. எக்ஸ்னா ஒய்யை விட்டு இஜெட். எல்லுக்கு அடுத்த லெட்டர் ஒரு எல்லுக்கு அடுத்த லெட்டர் கே எல் எம்னு வரும். ஏல இருந்து பியை விட்டு சின்னு வரும். எஃப்க்கு அடுத்த லெட்டர் ஜி. இந்த லாஸ்ட் நம்பர் மட்டும் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஜே விட்டு ஒரு லெட்டர் விட்டு கேன்னு வராங்க. எல்லுனா எம், சாரி எல்லுனா அடுத்த லெட்டர் எம், எஃப்னா ஜி. அப்ப இங்க என்ன வரணும், கேனா எல்லுன்னு வந்துருக்கணும். இங்கே ஆன்சர் தப்பா இருக்கு. ஓகேவா? இதுல கண்டுபிடிச்சிடலாம். லாஸ்ட் டிஜிட் ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி, லாஸ்ட் டிஜிட் ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி, இங்கேயே லாஸ்ட் டிஜிட்டுக்கு ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி பார்த்தலாம். கடைசி ரெண்டு எப்படி பாக்குறாங்க அப்படின்னா எக்ஸ்னா ஒய்யை விட்டு இஜெட், ஏனா பியை விட்டு சி, ஆர்னா எஸ் விட்டு டி, இங்க டீனா யூவை விட்டு வின்னு வந்துருக்கணும். இதுதான் தப்பா இருக்குது. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா 8வது கொஸ்டின் ஆன்சர் டி ஆப்ஷன். ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி. இது 8வது கேள்வி. அடுத்து 9வது கேள்வி. ஒரு விமானம் 500 பயணிகளை ஏற்றி செல்கிறது. அவர்களில் 45% ஆண்கள், 45% ஆண்கள், 20% குழந்தைகள் ஆவர். ஆண்கள் பெண்கள் குழந்தைகளின் எண்ணிக்கை மிக குறைந்த விகிதம் என்ன அப்படின்னு கேட்கிறான். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் ரேஷியோ யார் யாருக்கு கேட்கிறான்னு பாத்துக்கோ. ஆண்கள் பெண்கள் குழந்தைகள். அவன் என்ன கேட்கிறானோ அந்த ரேஷியோ அப்படிதான் எழுதணும். ஆண்கள் ஃபர்ஸ்டா இருக்குது, பெண்கள் 2வதா இருக்குது, குழந்தைகள் 3வதா இருக்குது. அவனே சொல்லிட்டான் அவர்களின் 45% ஆண்கள், 45% ஆண்கள். அடுத்து 20% குழந்தைகள், 20% தான் குழந்தைகள். 45 20 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளவு, 45 20 எவ்வளவு, 65. அப்ப 100ல 65 போச்சுன்னா மீதி என்னன்னு இருக்கும், 35 இருக்கும். அவ்வளவுதான். சுருக்குனா ஆன்சர் வரும். 5 அடி பார்க்கலாம். 9 5 45, 7 5 35, 4 5 20. அப்ப ஆன்சர் 9:7:4. 9:7:4 சி ஆப்ஷன்ல இருக்குது. ஓகேவா? அவ்வளவுதான். சரி, அடுத்த கேள்வி. இது 9வது கொஸ்டின். அடுத்து 10வது கொஸ்டின். என்ன டயக்ராம்ல என்ன விடுபட்ட நம்பர்ல என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? இங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2 × 6 12, 3 × 8 24. அந்த 24 மேல இங்கேயும் டிவைட் பண்றாங்க. 8 3 24 மேல இங்கேயும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்றான். அப்ப டிவைட் பண்ணா 24 12 டிவைட் பண்ணா ஆன்சர் என்ன இருக்கும், 2 இருக்கும். சேம் இங்க பாரு, 6 4 24, மேல இருக்கிறது 8 3 24. 24 24 டிவைட் பண்ண ஆன்சர் என்ன இருக்கும், 1 அப்படின்னு வரும். இங்க பாரு 12 8 96 வகுத்தல் 4 6 24. அப்ப 24 96 வகுத்தா ஆன்சர் 4 அப்படின்னு வரும். அவ்வளவுதான். மல்டிப்ளை பண்ண போற ஃபர்ஸ்ட் நம்பரை இது மல்டிப்ளை பண்ற 8 3 24. சைட்ல இருக்கிறத மல்டிப்ளை பண்ணி முன்னாடி மேல இருக்கிறத மல்டிப்ளை பண்ணி கீழே டிவைட் பண்ண ஆன்சர் 12 8 96 மேல
6 நாள் 24 கீழே டிவைட் பண்ணா ஆன்சர். 6 நாள் 24, 8 3 24 டிவைட் பண்ணா ஆன்சர். ஓகேவா? அவ்வளவுதான், 10 கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. நம்ம இந்த கிரைம் டெஸ்ட் சீரிஸ்ல இருந்து 10 கொஸ்டின் தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம், பார்க்க போறோம். ஓகேவா? ஏன் அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட்டை கருத்தில் கொண்டு உனக்கு எக்ஸாம் வந்துருச்சு, நோட்டிபிகேஷன் வருது அப்படின்னா நம்ம 20-25 கொஸ்டின் இன்னும் கூட நான் இன்க்ரீஸ் பண்றேன். இனிமேட் இருக்கிற கிரைம் டெஸ்ட் சீரிஸ் நம்மளுக்கு கண்டினியூஸா வரணும், டெய்லி வரணும்ன்றதுக்காக. ஏன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போறது அப்படியே மாறிட்டேன், அதுக்கு வந்தப்ப நான் மாறிட்டேன், ஒர்க்லோட் அதிகமா இருந்தாலும் நான் மாறிட்டேன். ஓகேவா? சரி, கொஸ்டினை கொஞ்சம் கம்மியாக்கி டெய்லி மாதிரி கண்டினியூ பண்ணுவோமே அப்படின்றதுக்காக 10 கொஸ்டினா மாத்திட்டேன். சிரமத்துக்கு மன்னிச்சுக்கோங்க, அதை நம்ம பின்னாடி ஈக்குவல் அவங்களுக்கு டேலி பண்றேன். ஓகேவா? சரி, வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? டெலிகிராம் இந்த பிடிஎஃப் வந்து டெலிகிராம் கீழே டெலிகிராம் லிங்க்ல இருக்கும். டெலிகிராம் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுல இருக்கிற ஃபைல்ல இருக்கிற போயிட்டு எல்லா டெஸ்ட் பேப்பரும் பிடிஎஃப் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே, அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.